ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ட்ராகன் சிக்கன் ரெசிபி. இது எப்படி செய்ய போகிறோன்றது பார்க்கலாம். முதல்ல அந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி நீளமாக ஸ்ட்ரிப்ஸ் போல் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், இதுக்கு மேலே லைட்டாக நான் வினிகரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு முழு முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவு மைதா மாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இப்படி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் தவிர்த்துடலாம். 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இந்த ஒவ்வொரு சிக்கன் பீசஸையும் நான் இப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையிலும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரையிலும் இதை நல்லா நம்ம இப்படியே டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், என்னோடய சிக்கன் பீசஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் பீசஸ் எல்லாமே மறுபடியும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம ட்ராகன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் அதே கடாயிலேயே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி ஒரு 7லேருந்து 8 வரையிலும் நறுக்கின பூண்டை இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வரையிலும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு கையளவு முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ். இது பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகாயை இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாலே சில்லி ஃப்ளேக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி தான் நான் இதிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி இப்படி ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா நறுமணமாகவும் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக 2லேருந்து 3 சாப் பண்ண ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக ஒரு முழு குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு 5 நிமிஷம் வரையிலும் மீடியம் ஃப்ளேமில் இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இந்த ரெட் சில்லி பேஸ்ட் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறிக்கணும். நம்ம பண்ணுற இந்த ரெசிபி நீங்கள் நார்மலாக ஒரு குஸ்காவோடையும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆனியன் கேப்சிகம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் இதில் ஒரு 1/4 கப் அளவு சோள மாவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோள மாவு தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லை, ஒரு கப்பில் ஜஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவு வாட்டர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா இதை நான் கிளறி விட்டுடுறேன்.
ஸோ இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ண அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரலும் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கிளறி விட்டுடுங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் சோள மாவு தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். வேண்டான்றவங்க அது இல்லாமல் கூட நீங்கள் நார்மலாக சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் எனக்கு கொஞ்சம் அந்த சோள மாவு தண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இப்படி கிடைக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 நிமிஷம் வரலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நாம் இப்படி ஃப்ரை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாஸஸ் எல்லாமே இந்த சிக்கன் பீசஸோட ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டிக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவரும் கிடைக்கும். அதனால் நம்ம இப்படி வதக்கிக்கிறோம். நம்ம இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஜஸ்ட் ஒரு செகண்ட் அப்படியே மேலோட்டமாக அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை கடைசியாக அது மேலே அப்படியே தூவி விட்டுடுங்க. பாருங்கள், ட்ராகன் சிக்கன் ரெசிபி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.